டே 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 இந்த ரெண்டு பேரோட கூட்டணியை இது வரைக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய வரலாற்றை புரட்டி போடக்கூடிய கூட்டணியா வந்து திமுக அதிமுக உடைய கூட்டணி அப்படின்னு பேச்சுவார்த்தை எடுத்தா அதை உடச்சு விட்டாரு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதுகுலயே குத்துட்டாங்க, குத்துன்னு குத்திட்டாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா அந்த சைட்ல இருந்து இது நியாயமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான், என்ன பெருசா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இது ரெண்டு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் எதிர்பார்ப்போட பாமக கிட்ட போய் அந்த ஒரு லெட்டர் வந்து போயிருக்கு. விஜய் அவர்கள் எல்லார்கிட்டையும் கொடுத்தாரு. அதே மாதிரி பாமகவுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு. அதுல ஐயா அன்புமணி என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதாவது வெறும் ஒரு 4 சீட்டை வச்சுக்கிட்டு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்கறது எந்த வகையில நியாயமா இருக்கணும் தெரியாம போயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஆதரவா இன்னைக்கு ஒரு கருத்தை போட்டிருக்காரு. சரி என்ன ஏது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்த்துருவோம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. இந்த அரசியல் களம் இது மட்டும்தான் இந்த வருஷம் இந்த 2026 மாதிரி இது வரைக்கும் எப்பயுமே நடந்ததில்லை அப்படின்ற சூழல்ல தான் இந்த தேர்தலும் இந்த மக்களும் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனால் மக்கள் சைட்லேருந்து எப்பா இது தொங்கு சட்டமன்றம் தான், கூட்டாட்சி தான் இங்கே சரின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டுக்கு கூட்டாட்சியில் சில சரிபட்டு வராது, அதிகார பகிர்வுன்றது அந்த பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையும் உடைச்சு விடுற மாதிரி மக்களுக்கான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்போட விளைவு முதல் இடத்தை பிடிச்ச விஜய் அவர்களால இன்னைய வரைக்கும் சிஎம் பதவியை ஏற்க முடியல, முதல்வராக முடியல. சரி 2வது இடத்தை பிடிச்ச ஐயா ஸ்டாலின் ஆட்சி எதிர்கட்சியா வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவால எதிர்கட்சி தலைவராக ஆகவே முடியல. சரி இதுவும் போச்சு. 3வது இடம் பிடிச்ச ஐயா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா, இந்தியாவில சொல்ல முடியாது, தமிழ்நாட்டிலே இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் அதிக வாக்கு எண்ணிக்கைகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி அவர்கள். அவரால் எதிர்கட்சி கூட ஆகவே முடியல. இப்படியான ஒரு பெரும் அந்த வரலாற்றை திருப்பி போடுற, தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போடுற ஒரு வரலாற்று இந்த தமிழக அரசியல்ல நடந்திருக்கு. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற லெவல்ல தான் இவங்களுடைய சூழல் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில முதல்வராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா கடிதத்தை கொடுத்துருக்காரு ஆளுநர்கிட்ட. அர்லேக்கர் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் பேர் வேற முழுசா நுழையில, என்னையா பேர் வைக்கிறீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்றாருன்னா வழக்கம் போல மத்தியிலிருந்து வேலையை காட்டுற வேலையை அவரும் சேர்த்து இன்னைக்கு விஜய்க்கு நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா எப்பா நீ மெஜாரிட்டி நிரூபிச்சு காட்டிட்டு நீ என்ன பண்ணிக்க பதவி ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் அவங்க கூட போனதுல இது வரைக்கும் 108 இருந்தாங்க. இப்ப 5 சீட்டு கூட சேர்ந்துருக்கு. அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் 113 சீட்டுகளை வந்து தாவேக்கா கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கையில் வச்சுக்கிட்டு இருக்க இந்த சூழலில் அவங்க பெரும்பான்மை அவங்க தான், வேற யாருமே அந்த பெரும்பான்மையில் இல்லை. இப்போ யார் இன்னும் கூட்டணிக்கு விஜய் கூட போய் சேருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த கேள்விக்குறியை பூர்த்தி செய்வார்களா இந்த 3 கட்சிகள் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது யாருன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள். இவங்க 3 பேரும் போய் ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சூழலை தான் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற ஒரு விதம் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க கூட போய் சேர்றோமா இல்லையான்ற முடிவை நாங்கள் எடுக்கல, ஆனா விஜய் அவர்கள் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட மனுவை இன்னமும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது, மெஜாரிட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆளுநர்களுக்கு சரியில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லி பேசி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. இந்த அறிக்கை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, எப்பா இங்க தமிழ்நாட்டில் அந்த தொங்கு சட்டமன்றம் ஆளுநர் ஆட்சின்றது இங்கே வரவே கூடாது, கவர்னர் ஆட்சி இங்கே வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உரிமையாக இருக்காரு, உறுதியாகவும் இருக்காரு. தமிழ்நாட்டுடைய உரிமையை இந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன் இவர் தான் வந்துட்டார்ல, இப்போ அதுக்காக அவர் கோரிக்கை கொடுக்குறாருன்னா அதெல்லாம் வந்து தப்பு இல்லை, நீங்கள் தாராளமாக ஏற்றுன்னு போயிடலாம். இது வந்து ரொம்ப தவறான செயலாக இது இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அண்ணா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆளுநரே தேவையில்லாத ஒரு பதவி தான், அதை எதுக்கு வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ற கேட்குற ஒரு கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலை இந்த இடத்துல RN ரவி இல்லை, அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக விஜய் ஏற்கவே முடியாது, கவர்னர் ஆட்சி தான் கன்ஃபார்ம்னு இந்நேரத்துக்கு டிக்ளரே பண்ணியிருப்பார். அவர் பண்ணாத ஒரு சூழலில் தான் நீ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி அர்லேக்கர் ஒரு பக்கம் போட்டு அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில நேரு விளையாட்டு அரங்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பதவியேற்புக்கான விழா
இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில சரி பெரும்பான்மை அதுக்குள்ள வந்து பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, இந்த பேசி முடிக்கிறதுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த பெரும் கூட்டம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாளைய தினம் தள்ளி வச்சிருக்காங்க. பேசி எடுத்தா தானே இன்னைக்கு நீ போய் பதவி ஏற்ப, இல்ல அந்த 2 நாளுக்கான டைமை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி 2 நாள் டைம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அந்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் ஸ்டேஜ் போடுறதுக்கு அது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேத்து நைட்டு திடீர்னு ஒரு பெரும் அலப்பறையை கிளப்பி விட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக கூட்டணி 2 சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது, திமுக அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பெரிய பகீர்னான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னடா மக்களை எந்நேரமும் பரபரப்புலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதே அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த நேரங்கள்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் காலையில 10 மணிக்கு இது குறித்தான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுல, அவர் சிஎம் ஆகிறதுல, தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல எந்த இடத்துலையும் திமுக தடையா வந்து நிக்காது. நாங்க என்னைக்குமே தடையா வந்து நிக்கவே மாட்டோம். அதுக்கான எந்த வேலையும் நாங்க பண்ண மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் அங்க போனாலும் அது எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. தாராளமா போகட்டும். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும். நாங்க உறுதியா சரியான ஒரு எதிர்கட்சியா நின்று செயல்படுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதற்கேற்ற மாதிரி நடப்பாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல் 6 மாசத்துக்கு அவங்களை எந்த வகையிலையும் சீண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இது வரைக்கும் எந்த வகையிலும் சீண்ட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மேல இருந்து அந்த செயல்பாடுகள் எதுவும் நடக்காதா அப்படின்றது நமக்கு முன்னாடி காலங்கள்ல இருந்தே தெரியும். கண்டிப்பா அது நடக்காது. எதிர்கட்சியா இருக்கிறதோ இல்ல தோல்வி அடைகிறதோ திமுகவுக்கும் புதுசு கிடையாது. ஏன்னா 1991 பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து ஜெயிச்சதே. 2 எம்எல்ஏ மட்டும்தான். கலைஞர் இன்னொருத்தர் இருந்தாரு. ஆனா கலைஞர் அதையும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்படியான சூழல் தான் திமுகவுக்கு தொடர்ந்து நடந்திருக்கு. வெறும் 2 சீட்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு சூழல்ல இருந்தே மீண்டு வந்தது திமுக. அடுத்த எலெக்ஷன்லயே ஒரு பெரும் வெற்றியை கொடுத்தாங்க, ஒரு பெரும் வெற்றியை அடைஞ்சாங்க. இப்படியான சூழல்ல இருந்து மாறி வந்த திமுக, மீண்டு வந்த திமுக, இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாலாம் கிடையாது. அவங்க சப்போஸ் போய் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா யோசிச்சு பார்க்கணும். 2 பேரும் 2 ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்படின்னு வந்தாலும் சரி, ஒரு சின்ன பயம் இருக்கும். எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்றது தெரியும். போட்டோ எடுத்து உதயநிதி ஸ்டாலின் காட்டி அதை காட்டியே ஜெயிச்சிட்டா அப்படி மனுஷன் பெரிய ஸ்டாரா வந்து இருந்துட்டாரு. அதுக்கு மெயின் ரீசன் போட்டோ அவரே காட்டலனாலையாம அவர் என்னை திட்டுறாருப்பா, நான்லாம் போட்டோ காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகளும் கண்டிச்சு பேசிட்டு இருந்தாரு. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்க, இங்க தமிழ்நாடு எப்படி செயல்பட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசி இருந்தாரு. சரி இப்படியான ஒரு எதிர்ப்பு இந்த பக்கம் இருந்துச்சு திமுக சைடு. இன்னொரு சைடு ஐயா நம்ம எடப்பாடி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருந்தாருன்னு தெரியும். அதெல்லாம் பால் டாயில் குச்சிட்டா அன்னைக்கே போய் சேர்ந்துருக்க வேண்டியது, இன்னை வரைக்கும் இருந்து ஏன் அவசரம் வாங்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசிட்டாரு. இப்படி எடப்பாடி அவர்கள் பேசுவதுமே பெரும் சர்ச்சையா இருந்தது. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, ஸ்டாலின்லாம் வந்து கொரோனா காலத்திலே போய் சேர்ந்துருக்கணும்பா, அவரு அப்பயே தப்பிச்சுக்கினாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது. ஸ்டாலின் அதை குறித்து என்ன பேசியிருந்தாரு, என் மனைவி என்கிட்ட 2 வாரம் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் சமாதானப்படுத்தினேன். இப்படியான கடும் மோதல்கள் பிரச்சார நேரங்கள்ல இருந்துச்சு. இந்த 2 பேர்கிட்ட மோதல் இருந்துச்சே தவிர யாருமே வந்து டிவிக்கவே பெரிய அளவில் கண்டுக்கல. அதிமுக கூட பெருமளவில் விமர்சிச்சாங்க. திமுக தலைமை இடத்துல இருந்து யாருமே வந்து டிவிக்கவே விமர்சிக்கவே இல்லை, விஜய் அவர்களையும் விமர்சிக்கவே இல்லை. இந்த சைடில் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே விமர்சிச்சாங்க. திருமாவளவன் ஐயாலாம் விசில் அடிக்கிறவங்கள தேட்டருக்கு அனுப்புவோம், அவங்க சட்டமன்றத்துக்குள்ள தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரே தான் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது முதல் ஆளாக குரல் கொடுத்துருக்கிறது, ஆளுநருக்கு எதிரான குரலாக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா தான் வந்து குரலாக வந்திருக்காரு. இப்படி தமிழக அரசியலுக்குள்ள இந்த விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கு. இத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கான வழியா யார் இருக்க போறா, மெஜாரிட்டி யார் போய் சேர போறா, கண்டிப்பா இதுக்கான ஒரு மெஜாரிட்டியை காட்டுறதுக்கு ஆளுநர் இப்படி செய்யறதுக்கு எதிர்ப்பா இந்த 3 பேரும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வாய்ப்புகளை தக்க வச்சுப்பாங்களா அப்படின்ற பெரிய கேள்வியும் இருக்கு. பதவிக்காக அப்படி போயிடுற மாதிரி ஆயிடுமே. ஏன்னா இப்ப காங்கிரஸ் போனதுக்கு முதல்ல குத்திட்டாங்கன்னு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதனோட மத்தியில என்ன பண்றாங்கன்னா, இவங்க 3 பேர் போயிட்டாங்கன்னா பெரும் இழப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், 3 பேருமே 2 சீட்டு
வெறும் 6 சீட்டு. இந்த 6 சீட்டு தான் முடிவு செய்ய போது யார் இங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுல. அந்த முடிவுக்கு எட்டும் வகையில யார் இருக்க போறா அப்படின்ற பெரிய கேள்விக்குறிகளோட எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் எங்க போய் சேர போறாங்கன்றதுக்கான முடிவுகள் நாளை மறுநாள் தான் தெரிய வரும். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க 3 பேரும் சேர்ந்து இந்த 3 கட்சிகளும் இணைந்து 6 சீட்டுன்றது ஒரு கூட்டமைப்புக்குள்ள இருக்கும், ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கும். நாங்கெல்லாம் சேர்ந்து கொள்கைன்ற அந்த கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சண்முகம் அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட, எப்பா தேவை எங்களுக்கு கிடையாது, தேவை அவருக்கு தான், ஆளுநர் அங்கதான் நெருக்கடி கொடுக்குறாரு, போய் விஜய் கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த சூழல் எப்படியாக அமையும், இவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்க போறாங்கன்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேற்றைய தினம் தாவேகாவை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா போக்சோ வழக்கில் வந்து கைதாகியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயம். விஜய் அவர்கள் சட்டப்படி அவர் சொன்ன அந்த வளர்ப்பின்படி விஜய் அவருடைய அந்த, ஏன்னா இது வரைக்கும் வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க, வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அவர் இந்நேரத்துக்கு அவரை பதவி விலகல் செஞ்சிருக்கணும். அதை பத்தி இன்னும் வாயை திறக்காம இருக்க விஜய் என்னன்னா, எப்பாடே என்னை சிஎமாக விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இது கொஞ்சம் மனக்கசப்பாக தான் இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தகவலை பார்த்தாரா இல்லையா, அது அவர்கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையான்றதே பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இன்னமும் அவரை பதவி விலகாம இருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பா அமையுமா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்குமா அப்படின்ற பெரிய கேள்விக்குறி எல்லார் இடத்துலையும் எழுந்திருக்கு. கண்டிப்பா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் தாவேகாவும் செஞ்சிருக்கு. ஆனா இந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துல கண்டிப்பா அந்த வட்ட செயலாளரை அவர் வந்து கண்டிப்பா பதவி விட்டு விலக வைக்கணும். அவரை வந்து கட்சி உறுப்பினர்ல இருந்து தூக்கி போட்டு அவருக்கான தண்டனை சரியா போய் சேர்றதுக்கான வேலையை விஜய் அவர்கள் எடுத்து பார்க்கணுன்ற ஒரு பெரிய வேண்டுகோளை நாங்கள் இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறோம். வேண்டுகோள் மட்டும் இல்லை, அன்பான கட்டளைன்னு கூட எடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் உங்களுடைய ஆட்சி எப்படி இந்த இடத்துல சிறப்பாக அமையுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதற்கிடையில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் பேசும்போதே, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசும்போதே, அவர் அறிக்கை கொடுக்கும்போதே ஒரே ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தார். என்ன அப்படின்னா, காலை உணவு திட்டத்தை வந்து ரத்து செஞ்சிடாதீங்க, அது சரியா இருந்தே ஆகணும் அப்படின்றதையும் சேர்த்து வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் கண்டினியூ பண்றாங்களா இல்லையா, விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.